ஒரு பக்கம் வந்து ஜிவி பிரகாஷ் சார், இன்னொரு பக்கம் தனுஷ் சார் அப்படிங்கிறப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? டபுள் டமாகா மாதிரி இல்ல? அதெல்லாம் அதான் சொல்ல, தெர் இஸ் நோ, எனக்கு அந்த ஃபீலிங் என்னால கம்பேரே பண்ண முடியல. ஏன்னா அதுதான் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சாங் வெளியில வருமா, என் வாய்ஸ்ல வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் எனக்கு இருந்திருந்தாலும், நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, 2 பேரும் இங்க இருக்காங்க, we have a lot to learn from this process அப்படிங்கறதே எனக்கு வந்துட்டு ஒரு பாக்கியமா தான் இருந்தது. தோ அதுக்கு முன்னாடி பாடல்கள் நீங்க பாடினாலும் இந்த பாட்டு தான் வந்து ரீல்ஸ்ல திடீர்னு அப்படியே சும்மா சம பூம் ஆச்சு. சோ நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்து நீங்க பாட்டு போட்ட இன்ஸ்டாகிராம்ல வேற ஒருத்தவங்க உங்க பாட்டு வச்சு போடுறாங்கிற ஃபீலிங் எப்படி இருந்தது? முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்தி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பாட்டு யாராவது பாடும் போதெல்லாம் வாவ் நம்ம பாட்டு ஒருத்தவங்க பாடுறாங்க, நம்ம பாட்டு ரீல் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவா பெரிய விஷயமா இருக்கும். அது ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்குங்கும் போது ஆச்சரியமா இருந்தது. என்னது நான் ரீல்ஸ் பார்க்கும் போது ஒரு 15 ரீலுக்கு ஒரு தடவை என் பாட்டு வந்துட்டு இருந்தது. என் வாய்ஸ கேட்கறது ரொம்ப நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் லைக் கொஞ்சம் இதுல என் பாட்டு போடுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு அந்த பாட்டுக்கு அப்புறம். சோ அந்த ஒரு டிரான்சிஷன் கொடுத்த சாங் அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி. சூப்பர்.